ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போது மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாத மாதிரி நம்ம இப்போ பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. சரி, நம்ம வீடியோ எடுத்தும் இதை வச்சு ரொம்ப ஒரு ஒரு மாதமே இருக்கும். ரொம்ப நாளாக வீடியோ போடலான்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் விட்டுட்டேன். பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். மூணே மாங்காய் மட்டும்தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இது புளிப்பு இல்லை, கொஞ்சம் புளிப்போடு இருந்தால் ஆகும். இந்த மாங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. சரி வாங்க, எப்படி இந்த ஊறுகாய் நம்ம வேக வைக்காமையே நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் அடுப்பு பற்ற வச்சு செய்வேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மிளகாத்தூள் நான் சக்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது 400 எடுத்திருக்கேன். பெருங்காயம் டிடி பெருங்காயம் எடுத்திருக்கேன். பொடி, கடுகு, அவ்வளோதான். வெந்தயம். நம்ம இதையே நம்ம வறுத்துக்கலாம், வறுத்து அரைச்சிக்கலாம். நம்ம கடுகை வறுத்துக்கலாம். எப்படி வறுக்கிறது அப்படின்னா, அதனோட பொரிஞ்சு வர்ற அளவுக்கு முதல் வெந்தயத்தை கொட்டி வறுத்துக்கலாம். நம்ம வெந்தயம் நம்மளுக்கு அதிகமாக வேண்டாம். எல்லாமே 400 கிராம் எடுக்கிறேன்னா இது ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்தால் போதும். ஒரு கைப்பிடி மட்டும் நான் போடுறேன். மூணே மாங்காய் தானே, அதனால் ஒரு கைப்பிடி போட்டாவே போதும். கசப்படிக்கும். நம்ம கடுகு நிறையா போட்டு அரைச்சாலும், வெந்தயம் நிறையா போட்டு அரைச்சாலும் நம்மளுக்கு கசப்படிக்கும். நம்ம இதை பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்பப்போ ஊறுகாய் செய்வோங்க. எல்லா ஊறுகாயுமே செய்வோம். வாழைப்பூ ஊறுகாயும் செய்வோம். ஆனால் நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். அது பொரியிற அளவுக்கு ரெண்டாக வெடிக்கும். பொரிஞ்சோன்னையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். கருகருக்கு விடக்கூடாது. நல்லா பட்டுன்னு வெடிக்கும். வெடிச்சோன்னையுமே ஆஃப் பண்ணிவிட்டு மறுக்க கிளறி அதை தொலாவி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த வெந்தயம், கடுகு இதை மட்டும்தாங்க நம்ம இது பண்ணுவோம், வறுப்போம். மற்றதெல்லாம் நம்ம வெயில்லையே நம்ம சூரிய பகவானோட துணையாலேயே நம்ம இந்த ஊறுகாய் செஞ்சு முடிச்சிடலாம். கடுகும் அதே மாதிரி தான். இப்போ கருப்பாக இருக்கிற கடுகு கொஞ்சம் சாம்பல் கலராக மாறும். பாருங்கள், நான் காட்டுறேன். அது நம்ம 2 கைப்பிடி மட்டும் போட்டால் போதும். நம்ம மாங்காய் கம்மியாக இருந்ததுனால நான் கம்மியாக போடுறேன். இல்லைன்னா இது 3 மாங்காய் ஒரு 3/4 கிலோ தான் வரும். இந்த மாங்காய் எண்ணெயில் ஊற 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 நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட் ஆயிரும். நம்ம அடுப்புலேயே வைக்க மாட்டோம். வெயிலில் வச்சு மண்பானையில் வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வைக்கிறதுனால செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சோன்னையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும்.
ரொம்ப கடுகை வெடிக்க விட்டுட்டிங்கன்னா வந்து கசப்பு வந்துடும். பொரி ஆரம்பித்தோடனேயுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அதுக்குள்ளே போட்டு மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணுற மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஈஸியாக எந்த இது சமையல் செய்ய முடியுமோ, நம்மளால் என்னென்ன ஊறுகாய் பண்ண முடியுமோ, நம்மளால் வந்து குயிக்காக நம்ம தோட்டத்துலேயோ ஒரு கம்பெனிலேயோ வேலை செஞ்சுட்டு வந்து நம்மளால் என்ன சமையல் செய்ய முடியுமோ அந்த அந்த வீடியோ தாங்க நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அவ்வளோதான். நம்ம நீ பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா கூட மறுக்க உப்பு போட்டுக்கலாம். உப்பும் ஓரளவுக்கு வறந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சிடலாம். உப்பு சூடானோடனேயுமே ஆஃப் பண்ணிடலாம். கை வச்சு பாருங்கள், உப்பு எல்லா பக்கம் சூடாக இருக்குது அப்படின்னா சூடானோடனேயுமே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறுகாய் எப்படி மாங்காய் ஊறுகாய் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் வந்து நான் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே கொட்டிடுறேன். அப்புறம் வெந்தயம் கடுகும் உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே ஆற வச்சு அரைக்கணும். மிக்சியில் போட்டு பொடி அரைச்சதுக்கப்புறம் அதில் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால ஜூடு வருமில்ல, அதையும் நம்ம ஆற வைக்கணும். ஒரு பூண்டு வந்து 2 கட்டை தொளிச்சு உள்ளே போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் ஒரு மணமாக இருக்கும். 2 கட்டை வேணாலும் போடலாம், 3 கட்டை வேணாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம வந்து இதை அரைச்சி எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நாள் 5 நாள் நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும். பாருங்கள், எல்லாம் அரைச்சிட்டு நீ உப்பு அரைச்சிக்கலாம். உப்பு வறுத்து வச்ச உப்பை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் தனி மிளகாத்தூள் போடுங்க. நீங்கள் கடையில் வாங்கி கூட அரைக்கலாம். இல்லைன்னா நான் வாங்கின மாதிரி பாக்கெட்டு மிளகாத்தூள் கூட வாங்கி அரைச்சிக்கலாம். உப்பையும் அரைச்சி வச்சுட்டேன். இனி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் போயிடலாம். எல்லாமே எடுத்து போட்டு நம்ம ஒரு போசியில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. மிளகாத்தூள், வெந்தயம், கடுகு பொடி, உப்பு அரைச்சது எல்லாமே நம்ம எடுத்து இந்த போசியில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சூரிய பகவானை வச்சு நம்ம இந்த டிஷ்ஷு செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்ல தோட்டம் இருக்கிற ஏரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்து நம்ம குழி பறித்து உள்ளே போட்டு மூட முடியாது. ஆனால் நம்ம வெளியிலேயே இருந்ததுன்னா, இப்போ தோட்டங்காடாக இருந்ததுன்னா குழி இப்போ வெயிலில் நல்லா வெயில் அடிக்கும்போது
புளி கரைச்சி உள்ளே வச்சு மேலே கவர் போட்டு மூடி மேலே தட்டு வச்சு மூடிட்டு சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடணும். அப்படி தான் செய்யணும். பாருங்கள், மிளகாப்பொடி கொட்டிட்டேன். ஜீரகப்பொடி, இந்த கடுகு பொடி, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே உள்ளே போட்டு இப்போது மிளகாத்தூளையும் உள்ளே போட்டு நல்லா அந்த உப்பு வந்து கட்டி கட்டியாக இருக்கும், அது இல்லாமல் நல்லா உடச்சி கையால் பிணைஞ்சிக்கலாம். கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உப்பு கட்டி கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் பாருங்க, உப்பு இருக்கிறது எல்லாமே நான் பிணைய போகிறேன். கை கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும், இருந்தாலும் நம்ம ருசியாக எப்படி சாப்பிட்றதுங்க? நாக்குக்கு ருசியாக வேணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் கையை விட்டு போய் பிணைஞ்சிருவோம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. கையில் மிக்ஸ் பண்ணால் தான் அதில் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகுறது நம்மளுக்கு தெரியும். உள்ளே அந்த உப்பு வந்து வறுத்து அரைச்சதுனால கட்டி கட்டியாக இருக்கும், அதை உடச்சி விடலாம். கையில் கரெக்டாக பிணைஞ்சி விடலாம். இப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பாலாம் எடுக்கலைங்க, ஏன்னா நம்ம வெயிலில் வைக்கணும். அதனால் மண் சட்டி எடுத்துக்குவோம். மண்பானை சமையல் மாதிரி நம்ம மண் சட்டியில் செய்வோம். எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தாங்க, சட்டியில் போட்டு புளி கரைச்சி உள்ளே வச்சு மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் காலையில் ஒரு 10 மணிக்காட்ட கொண்டு போய் மூடி வச்சுட்டு வந்தோம்னா மறுக்க சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோம். அதே மாதிரி ஒரு 5 நாளைக்கு ப்ராசஸ் போகும். அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மாங்காய் போட்டு அது மேலே தூவிட்டு பிணைஞ்சி விட்டுடலாம். மறுக்க மாங்காய் போட்டுட்டு மறுக்கா பொடி போட்டு பிணைஞ்சி விட்டுருவோம். மீதம் இருக்கிற மாங்காயும் போட்டுடலாம். இருக்கிறதையும் போட்டுட்டு எல்லா பொடியும் கொட்டி கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம நல்லெண்ணெயை எடுத்து ஊற்றிடலாம். அப்புறம் கிளக்கிட்டு நம்ம மண்பானையில் போட்டு 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் வெயிலில் எடுத்து தினம் காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்து நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 3 மணி வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 10 நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா போதும். அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா அப்புறம் எடுத்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மாங்காய் கெடவே கெடாது. எப்படி இருந்தாலும் கெட்டியாக 6 மாதம் இருக்கும். நீங்கள் அந்த மாங்காய் 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். நான் 400 மில்லி தான் ஊற்றுறேங்க. ஏன்னா 1/2 லிட்டர் கேட்டேன், 1/2 லிட்டர் பாட்டில் இல்லைன்ட்டாங்க. அதனால் இந்த நல்லெண்ணெயை, சமையல் நல்லெண்ணெயை வந்து 400 மட்டும், இது 200 ml, அது 200 ml, 400 ml மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னோட 3 மாங்காய் அப்படிங்கிறதுனால சரியாக போயிடும். ஒரு 3/4 கிலோ தான் இருக்கும். ஒரு 3 நாள் வந்து மண்பானையில் போட்டு கட்டி நல்லா வண்டு கட்டி மிளகாயை வச்சு வண்டு கட்டி 3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் வெயில் எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்போம். நம்ம இது அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலை, ஊற வைக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி நல்லா கிளக்கி விட்டுலாம்.
அவ்வளோதான். நம்ம நீ பானையில் எடுத்த எண்ணெய்லாம் நல்லா இப்போ எண்ணெயே தெரியலிங்களா? நாளைக்கு பாருங்கள், 2 நாள் கழித்து அந்த ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எண்ணெய் எப்படி மேலே நிற்கிதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த சட்டியில் போட்டல, இந்த சட்டி வழியாக இருக்கும். இந்த மண் சட்டி ஃபுல்லாமே அந்த மாங்காய் வழியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஊற ஊற குறைஞ்சிரும். ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இது ஊறினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இந்த மாங்காய் செஞ்சு கெட்டியாக 5 நாள் ஒரு 20 நாள் இருக்கும். இப்போ வந்து வழியாக இருக்குங்களா, சட்டி வழியாக இருக்குது. நம்ம இதை 3 நாள் வைக்கும்போதே கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த சட்டியில் நம்மளால் கைவிட்டெல்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் இந்த போசியில் எடுத்துக்கிட்டாங்க. எங்கிட்ட பிளாஸ்டிக் டப்பா அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எத்தனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணாலும் அதை நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணணும். தோட்டத்துலேயும் வேலை செஞ்சுட்டு, வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இதையும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் நான் வீட்டில் இருக்கிற பொருளே கம்மியாக தான், அளவாக தான் வச்சுக்கிறேன். வீட்டில் 3 பேர் இருக்கோன்னா 3 டம்ளரு 3 தட்டு அந்த மாதிரி தான் வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாமே கழுவிட்டு எல்லாமே எனக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் வர்றது இல்லைங்க. வெளியில் தான் நான் பொது பைப்பில் தான் போய் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி எல்லா வேலையும் செய்யணும். நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வந்து இல்லை, அந்த காலத்து வீட்டாட்ட வெளியில் தான் கொண்டு போய் விலை கழுவணும். இங்கேயே உள்ள வீட்டுக்கும் வெளியும் நடக்கிறதுக்கே ஒரு 1 கிலோமீட்டருக்கு பக்கமாக நடந்துடுவேன். அதனால் நான் எல்லாமே கம்மியாக தான் வச்சுக்குவேன். பாருங்கள், இந்த பானை வழியாகவே இருக்குது, இந்த சட்டி வழியாக கெட்டியாக. இப்போ இருக்கிற மாங்காய் பார்த்தோன்னா 1 கிலோ வர மாதிரி இருக்கும். ஆனால் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 சட்டி குறைஞ்சிரும். இப்போ இது அப்படியே வச்சு அதனோட பானையோட தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, வடைச்சட்டி, அதுக்கு பேர் வடைச்சட்டி தான், அந்த வச்சு மூடிடலாம். தட்டைச்சட்டி வச்சு மூடிடலாம். அதுக்கு தட்டுச்சட்டின்னு பேர். தட்டம் இந்த போசியோட தட்டத்தை வச்சு மூடி நம்ம வெயிலில் வச்சு எடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கலரே சூப்பராக இருக்குது. இதே ஊறினதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோ எடுத்து 20 நாள் ஆச்சு, இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். பாருங்கள், அந்த கடைசியில் இருக்கிற மாங்காய் இப்போ இருக்கிற அளவும், இப்போ ஊறிடுச்சு, இப்போ இருக்கிற அளவும் செம்மையாக இருக்கும். நம்ம வீட்டில் எடுத்து ஊறி மாங்காய் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 2 நாளுக்கு ஒருக்கா வெயிலில் வச்சு எடுக்கணும். இது இப்படியே ஊறட்டும் 3 நாளுக்கு அப்புறம் வெயிலில் வச்சு எடுப்போம். பாருங்கள், நான் வெயிலில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ 2வது நாள் 3வது நாள் அப்படி தினம் வெயிலில் வச்சு வண்டு கட்டி ஓப்பனில் வச்சு வெயிலில் வச்சு அதை அவுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எண்ணெய் அப்படியே கொதிச்சிட்ருக்கும். ஏன்னா வேப்பம்பூ, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது, வேப்பம்பூ விழுந்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஓப்பன் பண்ணலை. இப்போ பாருங்கள், 20 நாள் ஆயிடுச்சு. 20 நாளுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இது வந்து இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பாருங்கள், எவ்வளோ வலியாக வச்சுருந்தோம், எவ்வளவு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு இந்த சட்டியிலையே, மண் சட்டியில் 1/2 சட்டி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இது நம்ம வந்து அடுப்பில் வச்சு வேகவே வைக்கல. ஆனால் 20 நாளுக்கு அப்புறமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. செம்மையான டேஸ்ட்டாக அந்த 400 கிராம் இதுலேயே வெந்து வந்திருக்கு. இந்த எண்ணெய் இவ்வளோ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது. பாருங்கள், நம்ம போட்டு வச்சப்போ எந்த எண்ணெயுமே இல்லை, ஆனால் ஊறி எவ்வளோ எண்ணெய் ஆயிருக்கு பாருங்கள். இப்போவும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வெயில் எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாம்பழத்தோட பீஸ் வந்து நம்மளுக்கு உடஞ்சிருக்கான்னு பாருங்கள். எதையுமே உடையில. அப்படியே நல்லா அந்த உப்பு, மிளகாத்தூள், அந்த கடுகு பொடி கொஞ்சம் எச்சா போட்டிங்கன்னா கசப்பிடிக்கும். நம்ம அளவாக போட்டோம்னா அளவாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே பிடிச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 6 மாதம் இருந்தால் கூட கெடாது.